இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது பாவையோட கம்மல் ஆச்சே. எங்க காட்டு ஐலி. ஆமா ஐலி, இது பாவையோடதுதான். இது என் பாவையோடதுதான். அது எப்படி? இசை, இந்த கம்மல் எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? அது நான் போய் டேப் திறந்து தண்ணி புடிச்சிட்டு வந்தேன். ஆனா அதுல எப்படி ஒருவேளை ஒருவேளை பாவை டேங்க்ல இருப்பாலும். என்னாச்சு? இங்கதான் சத்தம் கேக்குது. ஐலி, இதுலயே சத்தம் கேக்குது. பாவை இங்கதான் இருக்காளா? பாவை, பயப்படாத, நான் வந்துட்டேன்ல, பயப்படாத. பாவை, கை கொடு பாவை. பாத்து பாவை, ஐயோ, வா பாவை, வா வா வா. ஐலி, பாத்து 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 பாத்து, மெதுவா. பாத்து பாத்து, ஐயோ, மெதுவா வா வா. பாவை, உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? அப்ப தொட்டிக்குள்ளதான் குழந்தை இருந்திருக்காளா? நாம வந்தப்போ அவ சத்தம் போட்டிருக்கா. நமக்கு தான் கேட்கல. தப்பு பண்ணிட்டோமே. ஐயோ, தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னால எந்த சத்தத்தையும் கேட்க முடியாதுன்னு நான் இன்னும் கொஞ்சம் கவனமா தேடி இருக்கணும். டேங்க் கிட்ட வரைக்கும் வந்த எனக்கு டேங்குக்குள்ள ஒரு வாட்டி தேடி பார்க்கணும்னு தோணலையே. ச்சே, கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் ஐயோ, என்ன ஆயிருக்கும்? இசை, இசை, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இசை, இசை, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு காது கேட்காது. நான் இதுவரைக்கும் நான் அதுக்கு வருத்தப்பட்டதே இல்லை. ஆனா இன்னைக்கு அதை நினைச்சு நான் வருத்தப்படுறேன். ஏன் தெரியுமா? ஏன் இசை? பாவைய எல்லாரும் தேடும் போது நானுமே அவளை போய் மாடியில தேடினேன். அவளால பேச முடியாதுன்னு அந்த வாட்டர் டேங்க தட்டிருப்பா. ஆனா எனக்கு தான் கேட்கல. கேட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் முன்னாடி அவளை கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. சாரி இசை, எனக்கு பாவையோட நிலைமை என்னன்னு நல்லா தெரியும். அதனாலதான் உங்களையும் ஈஸியா என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. புரியுதுங்க. ஆனா என்னால பாவையை சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியலங்கிற குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. இசை, இதுல குற்ற உணர்வு இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அது அவளை காப்பாத்தியாச்சுல்ல. அவ பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். உங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணிருந்தா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஐயோ இல்ல, நான் தான் சாரி சொல்லணும். ஐயோ, மாத்தி மாத்தி சாரி சொல்லிட்டே இருக்கோம். எப்படியோ இந்த குறைய நான் ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஒரு மாதிரி இல்ல, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மேனேஜ் பண்ணீங்க. இப்ப கூட தற்செயலாதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டவுட் கூட வந்ததில்ல. அந்த அளவுக்கு நீங்க எங்க கிட்ட லிப் ரீடிங் பண்ணி எங்க கூட சகஜமா பேசிட்டு இருந்தீங்க. யூ ஆர் ரியலி அமேசிங் இசை. தேங்க்ஸ். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா கேக்குறேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? உங்களுக்கு காது கேட்காத விஷயம் வீட்ல யாருக்கும் தெரியாதா? நான் பிறந்த வீட்ல எல்லாருக்கும் தெரியும். ஆனா
விஷாலோட ஃபேமிலில யாருக்கும் தெரியாது. ஓ ஆனா நீங்க சொன்ன மாதிரி நான் பெர்ஃபெக்ட்டா லிப் ரீடிங் பண்ணிடுவேன். ஃபோன்ல வீடியோ கால்ல பேசிடுவேன். அவ்வளோதான். இசை, நீங்க உண்மையாவே கிரேட். இசை, நான் உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கலாமா? கேளுங்க அயலி. உங்க அத்தை உங்ககிட்ட பேச மாட்டாங்களா? உங்க பர்சனல் விஷயம்னா சொல்ல வேண்டாம். ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு என் அத்தை மேல ரொம்ப பிரியம். ஆனா என் கல்யாணம் நடந்த விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அதனால அத்தைக்கு என் மேல கொஞ்சம் வருத்தம். மாப்பிள்ளையோட தாய் மாமனுக்கு ரூம் ரெடி பண்றதுக்கு வக்கில்ல மைண்ட் வாய்ஸ் போற நீ எல்லாம் என்ன சம்பந்தம் பண்ணிருக்காங்க? சரி, இவன் தான் மோட்டர் போட சொல்லி தண்ணிய போட்டவனா? நல்லா இவனை சாத்துன்னு சாத்தணும். நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், ஓவர் பேச்சு பேசுறான். ஆமா, கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்காரு. ஆனா அடிச்சா இன்னும் ஓவரா பண்ணுவாரே. மோட்டரை போட வச்சதுக்காவது ஒரு கொட்டாவது கொட்டினாதான் ஏன் மனசு ஆறும். ஆனா தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடுமே. ஒரு ஐடியா. பெட்ஷீட் தானே சுத்தமா இல்லைங்கிறாரு. வாங்க வாங்க. மோவனே, வாங்க வாங்க. ஒரு பெட்ஷீட் கொண்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா?